கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 40 வசனம் 4. இந்த நாளுடைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கலந்து செல்வோம். சங்கீதம் 40 வசனம் 4. அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் பேரில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்டதான தலைப்பு. இங்கே பார்க்கும் பொழுது அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் அல்லது பார்க்காமல் பின்பற்றாமல் அவர்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்காமல், அப்படிப்பட்டவர்களை அனுமதியாக இருந்தாலும் அனுமதித்திருந்தாலும் அவர்களை தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக, தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக, தேவனுடைய கிரியைகளுக்குள்ளாக கொண்டு வருகிறவர்களாக நாம் மாறணும். ஆமென். இந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தர் பேரில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பதாக இந்த நம்பிக்கை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய சரீரத்தினால ஆகாத ஒரு காரியம், சரீரத்தினால செயல்படுத்த முடியாத ஒரு விஷயம், சரீரத்தில் செய்யக்கூடாது செய்ய முடியாது என்ற ஒரு காரியத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்களினால ஒரு கற்பனைகளை உண்டு பண்ணி, நம்முடைய எண்ணங்களினால ஒரு இமேஜினேஷன், கற்பனை என்ன சொல்ல ஒரு இமேஜினேஷன் உருவாக்கி அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிறது தான் நம்பிக்கை. இப்போ நம்பிக்கை என்பது நம்ம கண்ணுக்கு தெரிவது கிடையாது. அது உணர்விலிருந்து வரக்கூடியது. அப்போ இந்த நம்பிக்கை எப்படி வரணும் அப்படின்னா, இப்போ ஆண்டவர் பேர்ல நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா கர்த்தரை ஒரு சிலை வடிவமாகவோ அல்லது ஒரு போட்டோ மூலமாகவோ அல்லது ஒரு ஓவியத்தின் மூலமாகவோ கிடையாது. நம்முடைய எண்ணங்களினால் ஒரு காட்சியை, ஒரு இமேஜினேஷனை உருவாக்கி, அந்த இமேஜினேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா பரிசுத்தமாக இருக்கணும். அதை நினைச்சுக்கணும். இமேஜினேஷன், கற்பனை அப்படின்னு சொன்ன உடனே, எண்ணங்கள் அப்படின்னு சொன்ன உடனே சாத்தான் ரொம்ப கிரேசி. அவன் ஒரு இமேஜினேஷனை கொண்டு வருவான், சொல்லப்படுது இல்லையா? அவன் ஒரு வார்த்தைகளை கொண்டு வருவான், அவன் ஒரு மாதிரியை காண்பிப்பான், ஒரு மாடல் அவன் உருவாக்குவான். அப்போ ஆண்டவருக்கு ஏற்ற மாடலாக மாறணும். இந்த நம்பிக்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகமாக நம்ம உலகத்தினுடைய நம்பிக்கை தான் அதிகமாக இருக்கும். உலகத்தினுடைய கடவுள், உலகத்தினுடைய பொருள், உலகத்தினுடைய மனுஷன், இதில் தான் அதிகமாக திளைத்து போகும். இதுல இருந்து நம்ம வேறு பிரிச்சு இந்த வார்த்தைகளுக்குள்ளாக எண்ணங்களை கொண்டு வந்து, தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய சிந்தைகளுக்குள்ள கொண்டு வந்து, தேவனுடைய வார்த்தையினால ஒரு இமேஜினேஷன் உருவாக்கி சொல்லப்படுது. ஏன்னா இமேஜினேஷன் உருவாக்கணும், கற்பனை உருவாக்கணும், எண்ணங்கள் உருவாக்கணும்னா நம்ம ஏற்கனவே உலகத்தில் நிறைய எண்ணங்கள், சிந்தனைகளுக்குள்ள, நெகட்டிவ் தாட்ஸ்குள்ள, பயங்களுக்குள்ள, கன்ஃபியூஷன்ஸ்குள்ள நிறைய இருக்கும். ஆல்ரெடி நான் அதெல்லாம் இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த நம்பிக்கை என்பது அப்படின்னா வேற வழியில போகாதபடிக்கு நேர்த்தியான வழியில, நேர்த்தியான காரியங்களை நன்மைக்கு ஏதுவாக நம்மளை கொண்டு போறது தான் இந்த நம்பிக்கை. இப்போ ஒரு போட்டில் ஒருத்தன் போயிட்டு இருக்காங்க, ஒரு மீன் பிடிக்க போறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மீன் அவனுடைய இப்பதான் உங்களுக்கு அந்த ஜிபிஆர்எஸ் இருக்கு. இந்த வழி போனா இந்த ஊர் வரும், இந்த நாடு வரும் சொல்லுவாங்கல்ல. இலங்கை பகுதிக்குள்ள, இலங்கை எல்லைகளுக்குள்ள போனாங்க, இலங்கை அவங்க கைதியாக்கப்பட்டிருக்கிறாங்க, அங்கே சண்டை நடக்குதுன்னு சொல்லுவாங்க. கேரளா பகுதிக்குள்ள போயிருந்தாங்க, அங்கே பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ இது எப்படி இப்போ ஜிபிஆர்எஸ் இருக்க கண்டுபிடிக்கணும். அந்த காலத்துல என்ன இருக்குன்னா, திசை காட்டுகிற ஒரு கருவி இருக்கும். இந்த கருவியில இவனோட நம்பிக்கை இவ்வளவு பெரிய அந்த போட்டுல கிட்டத்தட்ட
கடலுக்கு கீழே 30 அடி 35 அடி கிட்ட 40 அடி கிட்ட வரைக்கும் ஆழத்துக்குள்ள இருக்கும் அந்த போட்டு. மேலையும் இருக்கும், மேலையும் 40 அடி 50 அடி. சில போட்டுகள் சில கப்பல்கள்லாம் 1000 அடிகளுக்கு மேலே கூட 1500 அடிகளுக்கு கூட மேலே இருக்கும்ல. பல உயரங்கள் பல அகலம் நீளமெல்லாம் இருக்கும். அப்போ இந்த போட்டுடைய நம்பிக்கை எங்க இருக்கும் அப்படின்னா அந்த கேப்டன் கையில் இருக்கும். அந்த கேப்டன் கையில் இருக்கக்கூடிய அந்த சுக்கான் என்று சொல்லக்கூடிய அந்த சிறிய வட்டத்துக்குள்ள தான் இருக்கும். இவ்வளவு பெரிய அந்த போட், அந்த கப்பலையும் இந்த ஆழத்திலையும் அந்த மேலையும் உயரத்திலையும் அகலமும் நீளமுமா இருக்கிற இவங்களுடைய நம்பிக்கை என்ன திசை காட்டிகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொருள்கள் இருந்தாலும், அந்த சுக்கான் என்று சொல்லக்கூடிய அந்த சிறிய வட்டமான அந்த ஸ்டியரிங்குள்ளதான் நம்பிக்கை இருக்கும். அது திருப்பும் போதுதான் அவன் எந்த திசை நோக்கி. அப்போ இது எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா கற்பனைக்குள்ள இருக்கும். எந்த கற்பனை? நன்மையான கற்பனைக்குள்ள இருக்கும். எங்க நான் போய் சேர வேண்டுமோ அதை சேருவேன், எந்த இடத்தை அடைய வேண்டுமோ அந்த இலக்கை அடைவேன், எந்த காரியம் எனக்குள்ள நிறைவேறுமோ அந்த நோக்கத்தை அந்த காரியத்தை நான் பார்ப்பேன். இதுதான் நம்பிக்கை. இருக்கீங்களா? அப்போ கிறிஸ்தவனுக்குள்ள கர்த்தர் பேரில் ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற தலைப்பில் பார்க்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தால், எந்த சூழ்நிலையிலையும் அவரை மாத்திரமே, அதாவது கர்த்தரை மாத்திரமே முழுமையாக சார்ந்து இருக்கணும் அல்லது சார்ந்து வாழணும். அப்போ நம்ம கர்த்தரை சார்ந்து வாழ்கிறோமா, கர்த்தரை சார்ந்து இருக்கிறோமா அப்படின்னா, சில பேர் மதுபானத்தை சார்ந்திருப்பார்கள், சில பேர் புகைப்பிடித்தலை சார்ந்திருப்பார்கள், சில பேர்கள் நண்பர்களை சார்ந்திருப்பார்கள், சில பேர்கள் பெருமைகளை சார்ந்திருப்பார்கள், அந்தஸ்தை சார்ந்திருப்பார்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சார்ந்திருப்பார்கள். சில கோஷ்டிகள் ரவுடித்தனமா வெறித்தனமான காரியங்களை சார்ந்திருப்பார்கள். சில பேர் சாப்பாட்டு பிரியர்களாக இருப்பார்கள், சில பேர்கள் பிடிவாதக்காரர்களாக இருப்பார்கள், சில பேர் உலகத்தை நேசிக்கிற, உலகத்தை வாஞ்சிக்கிற, உலக சிநேகிதம் பெருசென்று பலவிதமான தவறான உறவுகளுக்குள்ள, தவறான காரியங்களுக்குள்ள, கெட்ட பழக்கம் கெட்ட வார்த்தைகளுக்குள்ள இப்படி நிறைய பேர் இப்படி சார்ந்திருப்பார்கள். இந்த வேதம் என்ன சொல்றதுன்னு சொல்லி பார்க்கும்போது, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்களையும் பார்க்காதபடிக்கு கர்த்தரையே தன் நம்பிக்கையா வைக்கிற மனுஷன் ஆசீர்வாதமா இருப்பான், நல்லா இருப்பான், நன்மையா இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இங்க அகங்காரிகள் என்ற ஒரு வார்த்தை எங்க சொல்லப்படுதுன்னா பெருமைக்காரர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால நிறைய முறை சொல்லும்போது பெருமை வரக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபத்துல இருக்கும்போது கூட பெருமை வரும். ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுக்கிறார், எனக்கு தரிசனம் வருது, ஏன்டே ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னா நமக்குள்ள அந்த பெருமைகள் வரக்கூடாது. இயேசு கிறிஸ்து எங்கேயுமே அந்த பெருமைப்பட்டது கிடையாது, பவுல் எங்கேயுமே அந்த பெருமைப்பட்டது கிடையாது, பேதுரு எங்கேயுமே அந்த பெருமைப்பட்டது கிடையாது. ஆமென். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆத்துமாக்களுக்குள்ள பார்க்கும்போது அந்த பெருமை இருக்கும். என் ஜெபத்தையும் கேட்டுட்டா, நானும் ஜெபம் பண்றேன், எனக்கும் நடக்குது, எனக்கே தரிசனம் வருது, அப்புறம் இதுக்கு நான் பாஸ்டர்கிட்ட போகணும், அவர்கிட்ட போய் சொல்லி ஜெபம் பண்ணணும், எதுக்கு நான் சர்ச்சுக்கு போகணும், நான் சர்ச்சுக்கு நேரம் தவறுனா கூட பரவாயில்ல, பாஸ்டர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நானே ஜெபம் பண்ணிக்கிறேன், நானே ஆராதனை பண்ணிக்கிறேன், எனக்குள்ளே ஆண்டவர் பேசுறார், எனக்குள்ளே வார்த்தை நிறைவேறுது. அப்போ இது கூட தவறான ஒரு காரியம் தான். இது நான் என்ற ஒரு காரியத்தை, அந்த பெருமையை கொடுக்கிறவன் சாத்தான். இது கூட கர்த்தரை சார்ந்து வாழாதபடிக்கு, கர்த்தரை சார்ந்து இருக்காதபடிக்கு காரியங்கள். அப்போ கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக அப்படின்னும் போது எந்த சூழ்நிலையிலும் அவருடைய வழி நடத்துவதற்குள், அவருடைய அன்புக்குள், அவருடைய திட்டத்துக்குள் நம்மளை ஒப்பு கொடுத்து, அவர் என்னை கைவிட மாட்டாரு, அவர் என்னை உறுதியாக வாழ வைப்பாரு. எப்படி இந்த சுக்கான் ஒரு கப்பலுடைய கேப்டனுக்கு சுக்கான் எவ்வளவு முக்கியமா இருக்கிறதோ, அதே போல நம்பிக்கை என்ற ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து மேல இருக்கணும். இந்த கப்பலை நான் கவிழ்க்க விட மாட்டேன், மூழ்க விட மாட்டேன்,
நான் சரியாக போவேன், சரியாக போய் சேர வேண்டிய இடத்தை சேர்வேன், என்னுடைய இலக்கு இதுதான், என்னுடைய நோக்கம் இதுதான், நான் இங்கே தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அதே போல் தான் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நம்ம இயேசுவை நோக்கி, இயேசுவை முன்கூறி வைத்து அவரை சார்ந்து இது செய்யக்கூடாது, இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள வரணும். ஏன் நமக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை? நிறைய பேர் பார்க்கும்போது உலக பிரகாரம் ஆசீர்வாதம், சாப்பாடு இருந்தால் போதும், வேலை இருந்தால் போதும், வருமானம் இருந்தால் போதும், 4 பணம் இருந்தால் போதும், 4 ஆஸ்தி அந்தஸ்து இருந்தால் போதும் அப்படி கிடையாது. இங்கே ஆண்டவர் இருந்தால் தான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். நீங்கள் ஆண்டவர் சார்ந்து இருந்தால் தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். ஆண்டவர் உங்க கூட இருந்தால் தான் உங்களுடைய பாதைகள் செவ்வையா இருக்கும். இதை கவனமா பாருங்க. தாறுமாறா ஓடுறதும், தாறுமாறான காரியங்களை பேச, தாறுமாறா செஞ்சுக்கிட்டு, எங்கெங்க எதெல்லாம் செய்யக்கூடாதெல்லாம் பண்ணிக்கிட்டு, எதெல்லாம் வணங்கக்கூடாதெல்லாம் வணங்கிட்டு, எதெல்லாம் நடத்தக்கூடாதெல்லாம் நடத்திட்டு, ஒரு வாழ்க்கை நடத்திக்கிட்டு, ஆண்டு சமூகத்தில் வந்துட்டு என்னை மன்னிங்க ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஆமேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் நடக்காது. அதனால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் இல்லாமல் ஆசீர்வாதம் தடையாக இருக்கிறது. வேதம் சொல்லுது, இங்கே வாசிக்கும் பொழுது, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் தான் பாக்கியவான், அவன் தான் பிளஸ்ஸர், அவன் தான் நல்லா இருப்பான், அவன் தான் ஆசீர்வாதம் இருப்பான். பட்னியா இருந்தாலும் ஆண்டவரை மட்டுமே தன் நம்பிக்கை, பலவீனமாக இருந்தாலும் ஆண்டவர் தான் என் நம்பிக்கை, நோய்கள் இருந்தாலும் ஆண்டவர் தான் என் நம்பிக்கை, அவர் என்னை கைவிட மாட்டார், இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள வந்துட்டு போகக்கூடாது. எப்படி இருக்கணும்? வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 24-25 வசனம். Romans chapter 8 verses 24-25. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறவைகளை நம்புகிறது நம்பிக்கை கிடையாது. ஒருவன் தன் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். ஆமென். நம்பிக்கை என்பது எதிர்பார்க்கிற காரியம் நடக்கும் என்று உறுதியாக நம்புகிறது. இருக்கீங்களா? நம்பிக்கை என்பது எதிர்பார்க்கிற காரியம் நடக்கும். அப்போ நம்பிக்கை எங்க இருக்கு? ஒரு போட்டை ஓட்டுறவனுடைய நம்பிக்கை எங்க இருக்கு? சுக்கான்ல இருக்கு. அவனுடைய சுக்கான்கிட்ட மட்டும் இல்லை, எங்க போகணும் என்ற இலக்கு இருக்கோ அதை நோக்கி தான் இருக்கு. அதே போலதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் எதை நம்புகிறேனோ அது உலக பிரகாரமாய் கிடையாது, சாத்தான் கொடுக்கிற பிரகாரமா கிடையாது, சுய இஷ்டத்துக்கும் சுய விருப்பத்துக்கும் சுய சித்தத்துக்கும் இடையே கிடையாது. கர்த்தர் என் பேரில் வைத்திருக்கிற அந்த தரிசனம், கர்த்தர் எனக்காக யோசித்து வைத்திருக்கிற அந்த யோசனை, கர்த்தர் எனக்காக பேசி வைத்திருக்கிற அந்த பேச்சு, அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தம் எனக்குள்ள நிறைவேறணும். எனக்கு பேர் வேணும், புகழ் வேணும், ஆஸ்தி அந்தஸ்து வேணும், எனக்கு பணம் வேணும் என்று சொல்லி அல்ல. இதையெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே எனக்கு முன்கொடுத்து வச்சுட்டாரு. அவர் எனக்கு கொண்டு வருவாரு, அவர் எனக்கு கொடுப்பார், அவர் மூலமாகவே இந்த பூமியில எல்லாமே நடக்கும். இதை தேடி நான் ஓடவோ, இதற்காக அலக்களிக்கவோ அலையவோ, இதற்காக நான் கஷ்டப்படவோ பிரயாசப்படவோ தேவை கிடையாது. ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்து அவர் உறுதியாய் பற்றி கொண்டால் அவர் என்னுடைய காரியங்களை செம்மையாக கைப்பிடி வர பண்ணுவார். அப்போ இங்க வாசிக்கும் பொழுது 24 அந்த நம்பிக்கை, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எந்த நம்பிக்கையினால? காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை இல்லை. அப்போ காணப்படுகிறது பார்க்கிறது கிடையாது. எனக்கு இந்த மனுஷனை போல எனக்கு புருஷன் வேண்டும், இந்த பிள்ளை போல எனக்கு குழந்தை வேண்டும், இந்த நடிகை போல எனக்கு மனைவி வேண்டும், இவர்கள் கட்டிக்கிற வீடுகளை போல நான் ரொம்ப நாளா சேவம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இவங்க கட்டிக்கிற வீடு மாதிரி நான் கட்டணும்னு, இந்த மாதிரி காடுகிற வாங்கணும்னு கிடையாது. பார்க்கிறது நம்பிக்கை. கவனமா. அதை நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நம்முடைய எண்ணங்களை பரிசுத்தப்படுத்தி
அந்த எண்ணங்களை பரிசுத்தமான ஒரு இமேஜினேஷன்ல கொண்டு வந்து அதை கிறிஸ்துவுக்குள் சித்தத்துக்குள்ள கொண்டு போய் அந்த ஆண்டவரை சார்ந்து அந்த காரியங்களை நம்பி, அப்போ நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல இந்த மனுஷனை போல, இந்த மனுஷனை போல, இவன் வச்சுக்கிற ஆஸ்தியை போல, அந்தஸ்தை போல, இவன் வச்சுக்கிற வாகனத்தை போல எனக்கு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க, ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். நான் போயிட்டு இருக்கையில் ஒரு வண்டியை பார்த்தேன், இந்த வண்டி மாதிரி எனக்கு கொடுப்பார் ஆண்டவர்னு சொன்னேன். ஆண்டவர் அதே மாதிரி கொடுத்துட்டாரு. எனக்கு ஒரு நல்ல ஒரு BMW வாங்க கர்த்தர் செய்தார். இது சாட்சி கிடையாது. கர்த்தர் எனக்காக குறித்து, எனக்காக நியமித்து, எனக்காக தரிசனப்படுத்தி, அதை என்னுடைய எண்ணங்களை நான் கொண்டு வந்து அதை ஒரு இமேஜினேஷனாக மாற்றி அதை நம்பி அது எனக்குள்ள நிறைவானது. இதான் விஷயமே. நான் வேலைக்கு போனேன், நான் வாங்கினேன், எனக்கு உத்தியோகம் இருக்கு, என் கையை பேச இருக்கு இல்லை. இந்த உத்தியோகத்தை கர்த்தர் கொடுத்ததுனாலே, அதை அந்த உத்தியோகத்தை செய்ய கர்த்தர் எனக்கு பலன் தந்ததுனாலே, கர்த்தர் அதுல வருமானத்தை கொடுத்ததுனாலே, கர்த்தர் எனக்காக குறித்து வைத்து வாங்கினதுனால, இதுதான் நம்பிக்கை. புரியுது? எத்தனை பேர் புரியுது? இப்ப வாசிக்கும் பொழுது அந்த நம்பிக்கையினால நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்பிக்கையினாலே ரட்சிப்பு நமக்குள்ள இருக்கு. அப்போ நான் நம்புகிறதுனால மாட்டிக்கிறது, சிக்கிக்கிறது கிடையாது. அப்போ உலக பிரகாரமாய் சாத்தான் கொடுக்கிற நம்பிக்கை நம்மள ஒரு காரியத்துல சிக்க வைக்குது. சொல்லுவாங்க, நான் போய் கடல்ல சிக்கிக்கிட்டேங்க, நான் இந்த கடன் வாங்கி கொடுத்ததுனால பிரச்சனை சிக்கிட்டேங்க, ஒரு பொருள் வாங்கினதுனால சிக்கிக்கிட்டேங்க, ஒரு தவறான கல்யாணம் பண்ணதுனால சிக்கிக்கிட்டேங்க, என் வாழ்க்கை சிக்கிக்கிடுச்சுங்க, ஆண்டவர் சொல்லாத செஞ்சதுனால சிக்கிடுச்சு அப்படிவாங்க. புரியுதா? அப்போ கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கையினால வரக்கூடிய அந்த நம்பிக்கையினால கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு, விடுதலை கிடைக்கும், பராமரிப்பு கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? நம்பிக்கை இருக்கு, எனக்கு வாழணுன்ற நம்பிக்கை இருக்கு. 4 பேருக்கு முன்னால நான் வாழ்ந்து காட்டுற நம்பிக்கை இருக்கு. ஆனால் தவறாய் வாழ்கிறது, தவறாய் பணம் சம்பாதிக்கிறது, தவறான வாழ்க்கை தேர்ந்தெடுப்பது, தவறாய் போகிறது, தவறான கடவுளை, தவறான காரியங்களை பின்பற்றுவது கிடையாது. இது எல்லாமே பார்க்கிறது. அப்போ காணாதது என்பது என்ன அப்படின்னா கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள. ஹலோ, அப்போ கர்த்தர் என்னை வழி நடத்துவார். அவருடைய வழி நடத்துதலையும் அவருடைய அன்பையும் நம்முடைய வாழ்க்கையை நம்பி அவருடைய திட்டங்களுக்காக, அவருடைய திட்டங்களுடைய செயல்படுவதற்காக அவருடைய நம்ம ஒப்பு கொடுத்து, அவர் என்னை கைவிட மாட்டாரு. நான் இப்ப இல்லாமத்தான் இருக்கிறேன், ஒண்ணுமே இல்லாமத்தான் இருக்கிறேன், ஒண்ணுமே இல்லாமத்தான் இருக்கிறேன். இந்த ஊழியத்தை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பணம் இருந்துச்சு. ஊழியம் வளர வளர பணம் கிணம் பேர் போல் எல்லாமே போயிடுச்சு. ஆண்டவர் சொன்னார், ஒரே ஒரு ஆத்மா தாண்டா ஒரு சபைக்கு வருந்தார். அதே மாதிரி ஒரு சில காரிய நேரங்களில் ஒரே ஒரு ஆத்மா, ஒரே ஒரு குடும்பம் மட்டுமே இருந்துச்சு. அதுக்கு பிறகு சபை தலைக்க விடனாரு. ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விசேஷங்கள் நடக்குதுன்னு சொன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கிடையாது. கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கை. முடிஞ்ச பின்னாடி பார்த்தா தெரியும், மகா இந்த மாசத்தை இப்படி நடத்திருக்கிறார், இந்த வருஷத்தை இப்படி செயல்படுத்திருக்கிறார். ஆச்சரியமான பாதைகள் எல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கல. இப்ப என் பிள்ளைக்காக, என்னுடைய கணவனுக்காக, என்னுடைய மனைவிக்காக ஒரு LIC போட்டு வச்சு, ஒரு பிரீமியம் போட்டு வச்சு, ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு வச்சு, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சு கிடையாது. நான் போய் ஆஸ்பத்திரியில் படுத்தால் என் தேவைகளை சக்தி என்னை பலப்படுத்தி அந்த படுக்கைகளை மாற்றி அங்கே ஜீவன் கொடுத்து, இதுதான் நம்பிக்கை. அப்போ அவர் மேல உள்ள நம்பிக்கை, அவர் மேல உள்ள அன்பையும், அவருடைய வழி நடத்துதலையும், அவருடைய திட்டங்களையும் அதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து, அவர் கைவிட மாட்டார், என்னை வெறுத்து விட மாட்டார், என்னை ஒதுக்கி விட மாட்டார், என்னை சாவுக்கு மரணிக்க விட மாட்டார். ஒண்ணுமே இல்லாமல் இந்த உலகத்துல என்னை நிஷ்டூரமாய் கஷ்டமாய் பரிதவிக்க விட மாட்டார், கையெந்த விட மாட்டார். இந்த நம்பிக்கை நமக்குள்ள வேணும். இங்க வாசிக்கும்
நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? அப்போ காண பார்க்கிறத நம்புகிறது நம்பிக்கை கிடையாது. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கும் பொறுமையோட காத்திருப்போம். அப்போ கர்த்தர் நமக்குள்ள ஒரு காரியத்தை உண்டு பண்ணும்போது அதுக்காக காத்திருப்போம். அந்த இமேஜினேஷன் உண்டாக்கி, அப்போ ஒரு சரீரத்தில் செய்ய முடியாததை, ஒரு சரீரம் நடத்த முடியாததை நம்முடைய பரிசுத்த எண்ணங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியின் மூலமாக காணாததை நமக்குள்ள இமேஜ் பண்ணி, இது நடந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும், என் பிள்ளைக்கு நல்லா இருக்கும், என் கணவனுக்கு நல்லா இருக்கும், என் மனைவிக்கு நல்லா இருக்கும், என் வாழ்க்கைக்கு நல்லா, என் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும், என் ஊழியத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை நம்முடைய வாழ்க்கையில நடத்துவதற்கு காத்திருந்து, அதற்காக இழைத்து போகாதபடிக்கு, அதுக்காக அழிந்து தெரியாதபடிக்கு, அதுக்காக ஓடி களைத்து போகாதபடிக்கு, வெறுத்து போகாதபடிக்கு. அப்போ காண்கிறதை பார்த்து நமக்கு கிடைக்க அல்லது கிடைக்காமல் போற அல்லது கிடைக்க கொஞ்சம் லேட்டாகும் போது நம்ம இழைத்து போவோம். அதான் வழி தவறி போயிடும். நான் காத்திருந்து பார்த்தேன், கிடைக்கல. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சாராள் செய்த ஒரு காரியம், ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, சாராளுக்கும் கர்த்தர் அதே வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. இந்த வாக்குத்தத்தத்துக்கு பொறுமையா காத்திருக்க முடியல. இந்த காணாததை காண்போம் என்ற அந்த காத்திருப்பது நம்பிக்கை அந்த சாராளுக்குள்ள கொஞ்சம், என்னடா வாக்குத்தத்தம் நிறைவேற லேட் ஆகுது, அந்த பொறுமை இல்லை, காத்திருப்புக்கு பொறுமை இல்லை. உடனே என்ன பண்றான், ஒரு ஆகாரை கொண்டு வர தன் கணவனுக்கு 2ஆம் தரமா கல்யாணம் வைக்கிறான். ஒரு பிள்ளை பேர் உண்டாகுது. ஆனால் இவளால பொறுத்துக் கொள்ள முடியல. பொறாமை வருது, போட்டி வருது, பெருமை வருது. அங்கே ஒதுக்கப்படுறாள் ஆகார். ஆகார் இஸ்மவேல் என்ற ஒரு குமாரனை கர்த்தர் கொடுத்து, இஸ்மவேல் என்று அவரே பெயர் வைக்கிறாரு. அது ஒரு சந்ததியாக, ஒரு இனமாக கர்த்தர் உருவாக்கி அதையும் ஆசீர்வதிக்கிறாரு. அதையும் ஆண்டவர் விடல. அப்போ உங்களுடைய தவறான காத்திருப்புனால, தவறான நம்பிக்கையினால உங்க பிள்ளைகள் தவறான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து தவறாய் போனாலும், ஒரு பாவத்துக்குள்ள விழுந்து போனாலும், அதையும் கர்த்தர், அதனாலதான் பாத்தீங்கன்னா நீங்க தவறான ஒரு காரியங்கள்ல போகும்போது அவர்களையும் கர்த்தர் பாதுகாக்கிறாரு, அவர்களையும் ஆசீர்வதிக்கிறாரு, அவங்களுக்கும் தேவைகளை சந்திக்கிறாரு. அவங்க போயிட்டாங்களேன்னு சொல்லி அவங்க அழிக்கிறது கிடையாது. உடனே அவங்க கர்த்தருடைய பிள்ளைன்னு கிடையாது. கர்த்தருடைய பிள்ளை இழந்து போயிடுவாங்க. எப்படி ஆதாம் ஆண்டோடைய பேச்சை கேட்காமல் அவன் சாகல, ஆனாலும் 930 வருஷம் அவன் வாழ்ந்தான். அவனுக்கும் இடம் இருந்துச்சு, ஆஸ்தி இருந்துச்சு, அந்த பிள்ளைகள் பார்த்தாங்க, எல்லாமே வாழ்ந்தாங்க. ஆனால் தேவனுடைய முகத்தை காண முடியல, தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்த முடியல, அந்த பரிசுத்தத்தை இழந்து போயிட்டாங்க. ஆண்டவர் விடுதலையாய் பார்த்ததை, ஆண்டவரை அந்யோன்யமாய் பார்த்ததை, அந்த ஐக்கியத்தை இழந்து போயிட்டாங்க. அப்போ இன்னைக்கு உலக பிரகாரமா உலகத்தினுடைய காரியங்களை நீங்க பார்த்து, உலகத்தினுடைய கடவுள், உலகத்தினுடைய காரியங்களை பார்த்து, உலகத்தின் தேவைகளை பார்த்து நீங்க ரசித்து ருசித்து அதை நம்பி நீங்க விலகி போனாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. உங்களுக்கும் வீடு, வாசல், குடும்பம், சந்ததிகள் உண்டு. அதையும் கர்த்தர் கொடுக்கிறாரு. ஹலோ, இதெல்லாம் நிறைய கிறிஸ்தவ விழுந்து போயிடுறாங்க. அது பாவம் பண்ற அவனே நல்லா தான் இருக்கிறான், அவனே நல்லா தானே செழிப்பாக தானே இருக்கிறான், அப்போ நான் மட்டும் செஞ்சா என்ன தவறாயிருது அங்கேனா விழுந்து போயிருங்க. ஆனால் நீங்கள் வாசிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கணும். நாம் காணாததை நம்பணுமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எப்படி செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று. அப்போ இங்க வாசிக்கிறோம், பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் எப்படி செய்கிறார்? தேவனுடைய சித்தத்தின்படி.
அப்ப நம்பிக்கை எங்க வரணும்? தேவனுடைய சித்தத்தின்படி. அப்ப நான் ஒரு எண்ணங்கள் கொண்டு வரணும், ஒரு சிந்தனைகள் கொண்டு வரணும். அதை ஒரு காட்சி வடிவமாக என் சரீரம் செய்ய முடியாததை, என் சரீரத்தினால் ஆகாததை என் எண்ணங்களினால் ஒரு நம்பிக்கையை கொண்டு வரணும். அது எப்படின்னா தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக. அப்ப தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஜெபிக்கிறார். நம்மளும் தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக அந்த நம்பிக்கையை கொண்டு வந்து அந்த நம்பிக்கையை ஆண்டவர் மேல், அதை வேதம் பார்க்கும் பொழுது கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பார்க்கிறான். அப்போ அகங்காரிகள், பெருமைக்காரர்களையும் பொய்யர்களையும் சார்ந்திருக்காதபடிக்கு கர்த்தரையே சார்ந்து, இது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம என்ன பண்றோம்? உலகத்தில் உள்ள இந்த பொய்யானவர்களையும் பெருமைக்காரர்களையும் சார்ந்து அதை பார்த்து அவர்களைப் போல நம்ம வடிவமைத்து நம்முடைய சரீரத்தினாலே நம்பிக்கை பண்ணி நம்ம சரீரத்துக்குள்ள நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது, சரீரத்தினாலே பார்த்து சரீரத்தினாலே கொண்டு வராத, நீ தேவனுடைய சித்தப்படி காணாமல் அதுக்கு காத்திருந்து பொறுமையோட. ஆபிரகாம் எப்படி காத்திருந்தாலும் அதே போல காத்திருந்து கர்த்தர் சொன்னதை செய்வார். சரீரம் ஆகாத, சரீரம் செத்து போனாலும், நரம்பு செத்து போய் எலும்பு செத்து போனாலும், தோள்கள் செத்து தளர்ந்து போனாலும், வாக்கு தத்தம் கொடுத்தவர் வாக்கு மாறாதவர், அவர் செயல்படுத்துவார், அவர் செய்து முடிப்பார், அவர் என்னை கைவிட மாட்டார். அப்போ இந்த பொறுமை இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. இந்த பொறுமை ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு ஆண்டவரை சார்ந்து, அதுக்குள்ள என்ன வேணும்? ஒரு பொய்யான மனுஷனை பார்த்தோ அல்லது ஒரு பெருமைக்காரர்களை பார்த்தோ நம்ம என்ன பண்ணோம்? வழி விலகிறோம். அதான் அங்கே போகாதபடிக்கு வேதம் சொல்லி எபிரேயர் 6:12 சொல்லும்போது, உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி. அப்போ நமக்கு இந்த நம்பிக்கையினுடைய அந்த பூரணம் முழுமை உண்டாகணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ உங்களுக்கு நம்பிக்கை பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாக காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம் என்று சொல்லி எபிரேயர் 6:12 வாசிக்கிறோம். அப்போ நம்பிக்கையினுடைய அந்த முழுமை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். அப்போ இந்த நம்பிக்கையினுடைய முழுமை நமக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில முடிவு பரியந்தமும் ஜாக்கிரதையாக அந்த நம்பிக்கையை காட்டி அந்த பிடித்துக் கொண்டு அந்த நம்பிக்கையில வாழ வேண்டும். எடுத்தோமா கவுத்தமா இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா செய்வாரு. ஆண்டவர் நம்பிக்கை இருக்குன்னா இருக்கு. அதுக்குள்ள அந்த மனுஷர்களை, உலகங்களை, உலக ஸ்நேகங்களை பார்த்து ஒரு அழிவுக்கு நேராக நம்ம போயிடக்கூடாது. வாழ்க்கையினுடைய உறுதிக்குள் நம்ம வரணும். அப்போ நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் அசைக்கப்படக்கூடாது. இஷ்டம் இருந்தால் நம்புறதும், கஷ்டம் என்றால் நம்பிக்கை விடுகிறதும். என்ன நடக்குதுங்க, எங்கேயோ போகுது, அழியத்தான் போக, உண்மையே இல்லை. கர்த்தர் அப்படி செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு என்னைக்கும் நம்மளை அப்படி செஞ்சிருப்பார். ஏதோ காலகட்டங்களே செஞ்சிருப்பார். நம்ம இதுவரை நடத்தி வந்த தேவன் இனிமேலும். அப்போ நம்பிக்கையினோட அந்த முழுமை, அந்த பூரணம், அந்த பரிபூரணம் எப்படின்னா கடைசி பரியந்தமும் அந்த நம்பிக்கையை விடாதபடிக்கு அந்த நம்பிக்கையை பின்பற்றி கொண்டு, அதான் ரோமர்ல வாசிக்கும் போது காணாததை காண்போம் என்று சொல்லி என்ன பண்ணணுமா? காத்திருக்கணும். பலவிதமான போராட்டங்கள் வரும், பலவிதமான நெருக்கங்கள் வரும், நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய அவமானங்கள் வரும், நிறைய நோய்கள் வரும், நிறைய வேதனைகள் வரும், நிறைய துக்கங்கள் வரும், நிறைய தடைகள் வரும், நிறைய ஏமாற்றம் வரும். நம்ம வாழ முடியாது, நமக்கு வாழ்க்கை கிடைக்காது. நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நம்ம உறவினர்களே சொல்லுவாங்க, பெத்த தாய் தகவலே சொல்லுவாங்க, நீ ஏன் உன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கோ, ஒரு நல்ல மனுஷனை கூட்டிட்டு வா, நல்ல மனுஷனை கூட்டிட்டு வா, நீயே கல்யாணம் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கோ, நீ ஒரு நல்ல வேலையை பாரு, உன் குழந்தை நீ எடுத்துக்கோ, உனக்கு நம்பிக்கை சொல்லுவாங்க. இல்லை, நான் சுயத்தினால் ஓடக்கூடாது, சுயத்தினால எதையுமே செய்யக்கூடாது. எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் எனக்காக நியமித்ததை, எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு வேதனை வந்தாலும், எவ்வளவு வாழ்க்கையில நெருக்கங்கள் வந்தாலும், எவ்வளவு நோய் நொடிகள் வந்தாலும், என் நம்பிக்கையிலிருந்து நான் துளி அளவு கூட இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அசைவுற மாட்டேன், அசைவுகளை உண்டாக்க மாட்டேன்.
என் நம்பிக்கை முழுமையானது, என்னுடைய முடிவு பரியந்தமும் அந்த நம்பிக்கையில இருப்பேன். இதுதான் தேவனுடைய கிருபையில வாழ்ந்து வருகிறோம் அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கை. நம்ம பேசும்போது சொல்லுவோம், என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க? தேவனுடைய கிருபை. என்ன சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? தேவனுடைய கிருபை. அப்போ தேவனுடைய கிருபையினால் இந்த நம்பிக்கையை விடாதபடிக்கு, அந்த நம்பிக்கை இறந்து போகாத நம்பிக்கையினால யாரையும் சளைத்து கொள்ளாதபடிக்கு, எந்த விஷயத்தையும் சளைத்து கொள்ளாதபடி, எந்த மனுஷரையும் எந்த பரிசுத்தவான்களையும் உடைத்து பேசாதபடிக்கு நம்பிக்கையில நம்பணும். முதல் நம்பணும். ஒரு மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறோம் என்று சொன்னா, ஒரு பரிசுத்தவான் மேல நம்பிக்கை வைக்கிறோம் சொன்னா, இவங்க ஒரு வார்த்தை பேசிட்டாங்க, ஒரு தவறை சொல்லிட்டாங்க, ஒரு காரியங்களை செய்யறாங்க, இதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும்னு நம்பிக்கணும். உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, உடனே அவங்கள கொண்டு போய் சபையின் நடுவிலே, அதாவது ஒரு காட்சி நடுவிலே, ஒரு பொருள் நடுவிலே, ஒரு முக்கியமான ஸ்தலங்களிலே அவங்கள துன்மார்க்கமா பேசக்கூடாது. இல்லை, அதுக்கு பின்னாடி ஏதோ காரியம் இருக்கும். நம்ம நம்பிக்கையில முழுமை இருந்தால். ஹலோ, இவங்க செய்யறாங்கன்னா ஏதோ ஒரு காரியம் இருக்கும். ஏதோ பேசாம இருக்கிறாங்க, ஏதோ காரியம் இருக்கும். ஏதோ செய்யறாங்க, ஏதோ சொல்றாங்க, ஏதோ காரியம் இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. எனக்காவது ஒரு நாள் அவங்க மூலமா நமக்கு தெரிய வரும், கர்த்தர் தெரிய கொண்டு வருவார். அது வரைக்கும் பொறுமையா இருப்போம். நம்ம அப்படி பொறுமையா இருக்க மாட்டோம். உடனே என்ன பண்ணிடுவோம், அவங்கள காரி துப்பி உமிழ்ந்து. இயேசு கிறிஸ்துவ இப்படிதான் நிறைய இடத்துல அவமானப்படுத்தாங்க. பவுலே அநேக இடங்கள் அவமானப்படுத்தாங்க. அதான் வேதம் சொல்லி, நம்பிக்கை முழுமையா இருக்கணும். நம்முடைய முடிவு பரியந்தம் நம்முடைய நம்பிக்கை அசைவில்லாதபடிக்கு இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு திட்டம் இருக்கும். தேவனுடைய திட்டம், தேவனுடைய கிரியம். எங்களுக்கு ஒரு கண்டிப்பு வருது அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு உபதேசம் வருகிறதுன்னு சொன்னா, எங்களுக்கான ஒரு செயல் வருகிறதுன்னு சொன்னா, அதுக்கு பின்னாடி ஆண்டவர் எதையோ என் வாழ்க்கைக்கு அந்த காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அதுக்குரிய காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். உடனே ஆக்கணும், உடனே அழிக்கணும், உடனே செயல்படணும் கிடையாது. பொறுமை நமக்குள்ள வேணும். அந்த பொறுமை தேவனை என்ன செய்வார், அடுத்த இடத்துக்கு கொண்டு போவார். சங்கீதம் 62:5 வாசிக்கும் போது, என் ஆத்துமாவே, வாசிக்கணும், யார் எடுத்த வாசிங்க. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமா, அப்போ என் ஆத்துமாவை, அப்ப ஆத்துமால நான் சொன்னேன்ல, சரீரத்தின் படியாக நடக்காததை நம்முடைய எண்ணங்களின்படி ஒரு கற்பனைகளை கொண்டு வந்து, ஒரு காட்சியை கொண்டு வந்து, அல்லது ஒரு இமேஜினேஷனை படைத்து, அப்படிதான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல. அப்போ என்னுடைய ஆத்துமா, உள்ளார்ந்த என்னுடைய ஆத்துமா, என் ஆத்துமா வெளியே தெரியாது, அது உணர்வு நிலையில் இருக்கக்கூடியது. அப்போ இந்த ஆத்துமாவில் ஒரு கண்ட்ரோல்னஸ் இருக்கணும், ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், சுய கட்டுப்பாடு. அப்போ என்னுடைய ஆத்துமா யாரை நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பரிசுத்த தேவனையே, என்னுடைய பரிகாரியான தேவனையே, எனக்கு தேவைகளை அவர் சித்தத்தின்படி செய்கிறவரையே, எனக்கான சரியான வழியை, செமையான வழியை, செமையான பாதைகளிலே. அப்போ என்னுடைய வெளியரங்கமாக இருக்கக்கூடிய என் கண்களை நான் சரீரத்தின் கண்களை கட்டி ஆவிக்குரிய கண்களை நான் திறக்க வேண்டும். ஆனால் இங்கே மாறுது, நேர்த்து மாற சாத்தன் என்ன பண்றான், நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கட்டி, நம்முடைய மனக்கண்களை கட்டி சரீர கண்களை திறந்து விடுகிறான். இதனால என்ன பண்றோம், சரீர கண்களை திறக்கிறதுனால தான் சரீர பிரகாரமாய் பாவங்கள், சாபங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், குலைச்சலான காரியங்கள் இப்படி போய் நம்ம வச்சுக்கிறோம். ஆண்டவர் நமக்கான வாழ்க்கையை வைக்கும் போது அந்த வாழ்க்கை நன்மையாக, தீமைக்கு எதுவாக இருக்காது. வேதம் சொல்கிறது, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. 23 நீதிமொழிகள் 23:18 வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 23:18, நிச்சயமாகவே முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ
உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தர் பேர்ல வச்ச உங்க நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தர் பேர்ல நீங்க நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா, கர்த்தரை சார்ந்து வாழ்றீங்க, கர்த்தரை சார்ந்து இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாருன்னு சொல்லி உங்களுக்கு உறுதி வந்துருச்சுன்னா, உங்க ஆத்துமா கர்த்தரை நோக்கி உறுதியாக இருக்கும் என்றால், அசைவுறாது இருக்கும் என்றால், எத்தனை பிரச்சனைகள், போராட்டம், வம்பு, வழக்கு, நோய், நொடிகள், எப்படிப்பட்டதான காரியம்னாலும், யார் உனக்கு என்ன பேசினாலும், எப்படி அவமானப்படுத்தினாலும், எவ்வளவு காயப்படுத்தினா, நீ சொல்லுவாங்க, என் தகப்பன் பேசினாங்க, என் தாயார் பேசினாங்க, என் உறவினர் பேசினாங்க, என் உற்றார் பேசினாங்க, வேலை செய்யற இடத்துல பேசுறாங்க, படிக்கிற இடத்துல பேசினாங்க, அவங்க பேசினாங்க, இவங்க, அதனால தானே அப்படி போயிட்டேன். ஏன் அப்படின்னா, இவங்க நம்பிக்கை, இவங்க கண்கள், ஆவிக்குரிய கண்கள் தேவனை நோக்காதபடிக்கு, தேவனை சார்ந்து இருக்காதபடிக்கு, தேவனை சார்ந்தபடி இவங்க அகங்காரிகளை சார்ந்து, பொய்களை சார்ந்து இருக்கிறதுனாலதான். அப்போதான் சொன்னேன், நீங்க தேவனை நோக்கி அமர்ந்து, என் நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது, என் நம்பிக்கை நிச்சயமாக நிறைவேறும், என் நம்பிக்கை கர்த்தர் பேர்ல இருக்கிறதுனால, அது ஜீவ புஸ்தகத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறதுனால, அந்த ஜீவ புஸ்தகத்துடைய நிறைவேறுதல் என் வாழ்க்கையில நிறைவேறும். அதுக்கு நான் பொறுமையோட, பரிசுத்தத்தோட, கட்டுப்பாடோட, சுய கட்டுப்பாடோட, கெட்ட வார்த்தை பேசாமல், சாபமான வார்த்தை பேசாமல், மீறுதல் செய்யாமல், அகங்காரம் செய்யாமல், என்னை ஒடுக்கி பரிசுத்தமான ஆண்டவருடைய கருத்துல தாழ்த்தி, நேரத்துக்கு சபைக்கு வந்து, நேரத்துக்கு அவரை துதித்து, அவரை காண்கிற நேரத்தில் நம்ம ஆராதித்து நம்ம முடிக்கணுமே தவிர, என்னுடைய நேரத்துக்கு நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு நேரம் இருந்தாலும் ஜெபிப்பேன், நேரம் இருந்தாலும் பைபிள் வாசிப்பேன், நேரம் இருந்தால் சர்ச்சுக்கு வருவேன். இன்னைக்கு நான் ஊருக்கு போகணும், இன்னைக்கு நான் ஊரை சுற்றணும், இன்னைக்கு அதை பண்ணணும், இதை பண்ணணும். இந்த உலகத்தினுடைய கண்கள், சரீர கண்களை மூடி ஆவிக்குரிய கண்களை தந்து கர்த்தருக்கு போகத்தான் இந்த காரியம். கர்த்தருக்கு தான் முதலிடம். நீதிமொழிகள் 29:25. நீதிமொழிகள் 29. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். பாருங்க, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை. நீ மனுஷன் நம்பி, மனுஷனுக்கு பயந்து நம்பி, மனுஷனுடைய காரியங்கள் நம்பி இருந்தீங்கன்னா கண்ணிக்கு தான் வருவிக்கும். அதனாலதான் பல விதத்தில் பார்க்கும்போது சிக்கிக்கிறவங்க, நான் ஜெபம் பண்ணி தான் செஞ்சேன், பைபிள் படிச்சு தான் செஞ்சேன். நீங்க பைபிள் படிச்சிருப்பீங்க, நீங்க ஜெபம் பண்ணிருப்பீங்க, அது கர்த்தரை சார்ந்த நம்பிக்கையா இருக்காது. கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய விருப்பம் இருக்காது. எனக்கு ஒரு ஆசை இருக்காண்டவரே, இதை நிறைவேற்றி கொடுங்க, நிறைவேற்றினீங்கன்னா உங்களுக்கு நான் கொஞ்சம் காணிக்க கொடுப்பேன், சாட்சி சொல்லுவேன், அப்படின்னா ஒழுங்கா சர்ச்சைக்கு வருவேன். நான் ஏன் தெரியுமா ஆண்டவரே, நான் ஒழுங்கா சர்ச்சைக்கு வரல, ஒழுங்கா பைபிள் படிக்கல, இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. நடத்தி கொடுத்தீங்கன்னா இந்த பேரம் பேசுது, கர்த்தர்கிட்ட பேரம் பேசுது, பண்டம் மாற்றி கொடுக்குற மாதிரி, இந்த பொருளை கொடுத்தா இந்த பொருள் தரேன்ற மாதிரி, நீ கொடுத்தா நான் இதை கொடுக்கணும். என்ன நடந்தாலும், நடக்காட்டி போனாலும், இந்த சூழ்நிலை மாற்றமா இருந்தாலும், நான் சேர்ந்து நான் செஞ்சுட்டேன்னா அவன் சேர்ந்து அவன் செஞ்சுடுவான். இதான் நம்பிக்கை. அப்ப இங்க வாசிக்கணும், மனுஷனுக்கு பயப்படும் பயம். அப்போ நீங்க மனுஷனுக்கு பயந்து, மனுஷன் பேசிட்டான், மனுஷன் சொல்லிட்டான், மனுஷனை கொண்டு போறேன்ட்டான், என் மனுஷன் வந்து என்னை கொண்டு போய் வாழ வைக்கிறேன்ட்டான், மனுஷன் வந்து என்னை செயல்பட வைக்கிறேன்ட்டானா, அவன் கொண்டு போய் நடத்துல விட்டுட்டு போயிடுவான், நடுக்காட்டில் விட்டுட்டு போயிடுவான். மனுஷனை நம்புகிறது நம்பிக்கை கிடையாது, ஆண்டவர் நம்புகிறது நம்பிக்கை. அப்போ கண்ணியை வருவிக்கும் சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனோ தான் உயர்ந்த அடைக்கலம். கர்த்தரை நம்பும்போது தான் நமக்கு உயர்வு கிடைக்கும், உயர்ந்த அடைக்கலம் கிடைக்கும். அந்த ரெஃப்யூஜ் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அந்த மகிமை, அந்த கிருபை, அந்த தயவு வாயில சொல்றது கிடையாதுங்க. கிருபையில வாழ்றேன், கிருபை நடத்துது, கிருபை தான் இல்லைங்க. கிருபையில வாழ்றதுன்றது அவரை முற்றிலுமாக வெறுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட எல்லாமே நடக்கும். அவரால் முடியாத காரியம். இந்த சபை ஆரம்பிக்கும் போது பணம் கொடுக்கறதுக்கு அத்தனை பேர் இருந்தாங்க. என்னுடைய தாய் தகப்பன், என்னுடைய மகன். என்கிட்ட பணம், வேலையில ஒரு சம்பளம் இருந்துச்சு. மறுபடியும் இதெல்லாம் போயிடுச்சு.
இந்த இடங்கள் மாற்றப்படுச்சு. வேற இடத்துல இன்னொரு இடம் மாற்றணும். இப்போ இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா நான் யோசிக்கிறேன், நான் இவ்வளோதான் வாடகை கொடுத்துட்டு இருக்கிறேன், என் வீட்டு வாடகை இவ்வளோதான் கொடுத்துட்டு இருக்கிறேன், என்னுடைய சபை வாடகை இவ்வளோதான் கொடுத்துட்டு இருக்கிறேன், இதுக்குள்ளதான் பார்க்கணும், இதுக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கேன், தெரிஞ்சவங்க இதுக்குள்ள சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அதோட 5 மடங்கு அதிகமாக கொண்டு விட்டார். வீடு வாடகை 5 மடங்கு கூடுதல். தனியா நான் வீட்டு வாடகையும் சர்ச் வாடகையும் ஒன்னா இருக்கு, ஒரே அமௌண்ட்டுக்குள்ள இருக்கு. ஏன்னா வீடும் சர்ச்சும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு, ஒரே பில்டிங்கா இருக்கு. இப்ப ஆண்டவர் சர்ச்சை வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு, வீட்டை ஒரு இடத்துக்கு போய் ஆண்டு சொல்லிட்டாரு, நீ சர்ச்சை வேற இடத்துக்கு கொண்டு போய் வீட்டை ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு. சர்ச்சை பார்க்கும்போது 5 மடங்கு கூடி இருக்கு, வீட்டு வாடகை பார்க்கும் 5 மடங்கு கூடி இருக்கு. என்னுடைய வருமானம் 1 மடங்கு தான் இருக்கு. இப்ப நான் கொடுக்கணும்னா 5 மடங்கு, அப்ப 10 மடங்கு இங்கிட்டு 5 மடங்கு மாறுது, இங்க 5 மடங்கு 10 மடங்கு மாறுது. ஒரு பங்குல 2 கட்டினா ஆண்டவர் மட்டுமே நம்பி தொடங்கினேன். இன்னைக்கு கத்து உயர்த்திக்கிட்டே போறாரு. இந்த மாசம் இந்த சர்ச்சை வாடகை கொடுத்தவங்க போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டாங்க, ஃபோன் பண்ணி இத்தனை பர்சன்டேஜ் மறுபடியும் ஏறுது, அக்ரிமெண்ட் ரெனியூல் பண்றோம் அப்படின்னு. நம்பிக்கை ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே போறாரு. பலவீனம் வருது, போராட்டம் வருது, வம்பு வருது, வழக்கு வருது, எல்லாம் வருது. என்னை நம்பாமல் என்னை ஏற்றுக்கொள்ளாம எத்தனை பேர் என்னை பேசுறாங்க, திட்டுறாங்க, காட்டி போறாங்க. எல்லா இடத்துலையும் கர்த்தர் என்னை அசைவில்லாதபடிக்கு அவருடைய ஸ்தானத்திலே அவர் வைத்திருக்க தரிசனத்திலே இதான் நம்பிக்கை. உயர்ந்த அடைகிறது வைப்பார். அவசரப்பட்டு எங்கேயாவது சிக்கிறாங்க. அவன் சொல்லிட்டான் அவனை நம்புறேன், அவன் என்னை கடைசியில் கொண்டு போவான். நம்பாதீங்க, என் ஆண்டவர் நம்புங்க, அவரை கண்களை விடுத்தரங்க. அன்பின் ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை உங்கள் பேரில் இருக்கட்டும். கர்த்தராகிய இயேசுவே, நீர் ஒருவர் மாத்திரம் உண்மை உள்ள கடவுள். கர்த்தர் பேரில் நம்பிக்கை உள்ளவர்களை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தலைப்படுத்த இந்த வாரத்திலே தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார். வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அப்படியே ஆண்டவரை சரியாய் பின்பற்றி, சரியாய் சார்ந்து, சரியாய் வாழ்ந்து, உங்களை மட்டுமே நம்பிக்கையோடு இந்த சபையில நிரந்தரமாய் நின்று முடிவு பரியந்தமும் பரிபூர்ண நம்பிக்கையில் இருந்து சகலம் நேர்த்தியாக நீ கொடுக்கிற எல்லா தரிசனத்தின்படி இவர்களும் இவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் செலுத்து இந்த பூமியில வாழ்ந்து வந்து பணி பிரிப்பு வேணும். சிறு பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. பிள்ளைகளுடைய படிப்பு தேவைகள் வளர்ச்சியில் ஆசிர்வதிக்கப்பட்டோம். உலகத்தை நம்பாத ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளாக சத்திய வார்த்தைகளுக்குள்ள பிள்ளைகளை சத்திய ஆவிக்குள்ள நடத்துங்க. வாலிபர்களை அப்படியே செயல்படுத்துங்க. ஸ்திரீகளை புருஷங்களை அப்படியே செயல்படுத்துங்க. ஊழியர்களையும் ஊழியக்காரையும் சமயம் செயல்படுத்துங்க. உங்க நம்பிக்கைக்கு நாங்கள் பாத்திரங்கள் காணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.